பிஜேபியை நம்பி போனால் நடுத்தருதான்றதுக்கு ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். ஆனால் அவங்க மறுபடியும் டிடிவியை உள்ளே சேர்த்துப்பாங்களான்னு தோணுது. இன்றைக்கி அண்ணாமலை பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, டிடிவி எங்கள் கூட தான் இருக்காருன்றாரு. மோடி தலைமையில் தான் நான் இருக்கேன்றாரு டிடிவி. ஸோ உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி என்ன ஆவார்? அது பதில் சொல்லுங்கள். இந்த அலையன்ஸ் உருப்பிடுமா? இன்னும் 1 வருஷம் இருக்குது. உருப்பிடலாம், உருப்பிடாமலும் போகலாம். அது திமுக எப்படி நடந்துக்கிறதுன்றதை பொறுத்துது. ஆனால் இப்போதைக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது கீழ்மட்டத்தில். என்ன சொல்லி அதிமுககாரன் ஓட்டு கேட்போம் பிஜேபிக்கு? பிஜேபிக்காக அதிமுக தொண்டன் எதை சொல்லி வாக்குகளை கேட்பான்? இந்த 1.5 வருஷம் பேசாத பேச்செல்லாம் பேசியாச்சு. எதை சொல்லி ஓட்டு கேட்பான்? சிக்கல் நிறைய இருக்குது. ஒரு குரலில் பேசினாலும் பரவாயில்ல. அண்ணாமலை இன்னைக்கு நேற்று அக்ரிமெண்ட் சைன் ஆகி இன்னைக்கு மறுபடியும் வந்து வேற மாதிரி பேசுறாருன்னா இந்த அலையன்ஸ் எப்படி வந்து போக போக எப்படி இருக்கும்? அவருக்கு தேசிய பதவின்றாங்க. தேசிய பதவியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தலையை விட்டுன்னு மூக்கை விட்டு பேசி நோய்ச்சி பேசின்னு இருந்தாருன்னா அலையன்ஸ் பொங்கல் தான்.